பா கிளம்பிட்டேன். டோர் லாக் பண்ணிக்கோ, ஜாக்கிரதையா இரு, பயப்படாத. 2 நாள்ல வந்துடுவேன், சரியா? பாய். ஏங்க ஊருக்கு போயே ஆகணுமா? இது போய் தான் ஆகணுமாவா? தனியா இருக்கிறதுக்கு பயம் அதானே? ஆமாங்க. படு, நல்லா பயப்படு. எப்ப பார்த்தாலும் சீரியல் கில்லர் வெப் சீரிஸ், த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்க்க வேண்டியது, அப்புறம் பயமா இருக்குன்னு சொல்ல வேண்டியது. உடனே அதை சொல்லாதீங்க, அதனாலலாம் ஒண்ணும் கிடையாது. இது பாரு, எனக்கு நல்லா தெரியும். சைக்காலஜில இது அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இது நமக்கும் நடக்குமோ அப்படின்னு ஓவர் எஸ்டிமேட் பண்ணி நம்புறது. உனக்கு இப்ப அதான் நடக்குது. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளா 2 எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நம்ம ஏஜ்ல இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்னு வச்சுக்கோம். உடனே நமக்கு ஒரு பயம் வரும். இம்மீடியட்டா பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி ஒரு சிலிண்டர் விபத்து எங்கேயோ நடந்திருக்கும். ஆனா நம்ம வீட்டுல உடனே சிலிண்டர் போய் செக் பண்ணுவோம். செக் பண்றது வரைக்கும் தப்பு இல்லை, ஆனா அதை நினைச்சு அதிகப்படியான பயத்தை உண்டாக்குது. இதுதான் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸோட எஃபெக்ட். புரியுது, இந்த விளக்கம் கொடுத்ததெல்லாம் சரிதான், ஆனா அது எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சடனா ஏதாவது ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி உங்க மனசை சாந்தப்படுத்திட்டு யோசிங்க. உங்க பிரெயின் சமீபத்தில் நீங்க படிச்ச விஷயத்தையோ பார்த்த விஷயத்தையோ கேள்விப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு ரீப்ளே பண்ணுது. அதனால உங்களுக்கு அந்த பயம் ஏற்படுது. நீங்க அமைதியா யோசிக்க வேண்டியது அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ரியாலிட்டிக்கும் எவ்வளவு சம்மந்தம் இருக்குன்னு யோசிங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க கிராஸ் செக் பண்ணணும்னா அந்த சம்பவம் நமக்கு நடக்க எத்தனை % வாய்ப்பு இருக்குன்றத பொறுமையா யோசிச்சாலே உங்க மனசு காம் ஆயிடும். இனிமே தேவையில்லாத பயம் வந்தா அதை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். பேசாம நானும் உங்க கூடவே வந்துட்டுமா? நீங்க இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து சைக்காலஜி ரிலேட்டடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க ஒருத்தவங்களுக்கு இன்னும் புரியல, நான் போய் புரிய வச்சுட்டு வரேன். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்குலாம் பயப்படுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சைக்காலஜி ரிலேட்டடாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.